வெல்கம் டு லவ்லி பல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சென்னா மசாலா சோலை எப்படி செய்யணும்னு காட்ட போறேங்க. அதுக்கு தேவையானது காபூலி சென்னா. இந்த காபூலி சென்னா வந்து நீங்கள் செய்யறதுக்கு ஒரு 7 to 8 hours முன்னாடி இது ஊற வைக்கணும். இது வந்து சப்போஸ் நீங்கள் நைட்டுக்கு செய்யணும்னா காலையில் ஊற வச்சுடுங்க. சப்போஸ் காலையில் வேணும்னா நைட்டு ஊற வச்சுடுங்க. இது நான் ஊற வச்சு பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆகணும்னா நீங்கள் குக்கர் பார்த்து அந்த மாதிரி பாயில் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதுக்கு தேவையானது நான் சோலே மசாலா எடுத்திருக்கேன். சோலே மசாலா கிடைச்சா சரி, இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி இதுவும் 3 எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது 2 டேபிள் ஸ்பூன்ஸ். இப்போ வந்து இந்த வெங்காயம், தக்காளி, இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் மிக்ஸி பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி செய்யணும். கடாயை வச்சு அதில் முதல்ல எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்ல ஒரு 2 கரண்டி எண்ணெய் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் நான் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேங்க 2 ஸ்பூன். நீங்கள் பெரிய ஸ்பூன் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மிளகாய்த்தூள் இதுவும் நான் சின்ன ஸ்பூனில் போட 2 ஸ்பூன். நீங்கள் பெரிய ஸ்பூனில் போட்டிங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது உங்கள் இஷ்டம், காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு இது கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி அப்புறமா அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நான் பேஸ்ட் பண்ணி அதெல்லாம் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து மிக்ஸி பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் வந்து இதில் போட்டுடுங்க. நான் முதல்ல காமிச்சேன் இல்லைங்களா உங்களுக்கு, 3 வெங்காயம் 3 தக்காளி, அந்த பேஸ்ட் இது, அதை மிக்ஸி பண்ணிவிட்டு நான் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இதில் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இதுக்கு ஒரு 5 minutes ஆகும் ஈஸிலி. இப்படி கலரிட்டே இருக்கணும். இதை பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அந்த பச்சை வாசனை நல்லா போய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும், அதுலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போது இதில் சோலே மசாலா இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி கரம் மசாலா கூட போட்டுக்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரி கரம் மசாலா சின்ன டீஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு மசாலா ரொம்ப வேண்டாம், நிறைய வேண்டான்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. பட் இது 1/2 கிலோ சென்னா, அதனால இவ்வளோ போட்டிருக்கேன் நான். சப்போஸ் நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா எல்லாமே நீங்கள் குறைச்சிக்கலாம். பாருங்கள், இது போட்டு நல்லா கலரணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது அந்த பாயில் பண்ணி வச்சுருக்கிற காபூலி சென்னா இது எல்லாமே அதில் போட்டுடுங்க.
சென்னால வந்து உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பசங்களுக்கு இல்லை, நமக்கு நல்லது. பட் மசாலா ரொம்ப பிடிக்கலன்னா கம்மியாக போட்டுட்டிங்கன்னா இது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக சாப்பிட்லாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா கலரணும். கொஞ்சமாக ஒரு 10-15 சென்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மேஷ் பண்ணிவிடுங்க. அப்போ கொஞ்சம் கிரேவி திக்காக நல்லா வரும். இப்போது இது மேலே ஒரு மூடி வச்சிடுங்க. மூடி வச்சு கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். கொஞ்சம் தண்ணி போட்டுங்க. ரொம்ப திக்காக இருக்கும்போது தண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லா தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இது மேலே ஒரு மூடி வச்சு விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா நம்ம அந்த மூடி வச்சிட்டோம் இல்லைங்களா, கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு 3 to 4 minutes அந்த மசாலாவில் அந்த காபூலி சென்னாக்குள்ளே இறங்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பூரியோடு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, பூரி அப்படி இல்லைன்னா ஜீரா ரைஸில் கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்பெஷலி உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ தட் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், சென்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொத்தமல்லி கொஞ்சமாக நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் அது மேலே கார்னிஷ் பண்ணிவிடுங்க. Thanks for watching.